الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் அகில உலகையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும் என்றும் அவனது சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய புனிதமிக்க ஜும்ஆவினை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்றுக்குள் இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்றோம். இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையுடனும் எனது இந்த ஜும்ஆவுரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும், முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரும் நபியும் ஆவார், பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய இந்த தூய மார்க்கமான இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து புரிந்து நம்முடைய இறுதி மௌத் வரைக்கும் கடைபிடிப்பதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை மனதில் பதிய வைத்தவர்களாக இந்த ஜும்ஆ உரையிலே இஸ்லாமிய மார்க்கம் கூறும் இளைஞர்கள் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிற ஒரு சில முக்கிய உபதேசங்களை உங்களுக்கும் எனக்குமாக நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்துணை சரியான வழிகாட்டுதல்களையும் நெறிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் மிக தெளிவான முறையில் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களின் மூலமாகவும் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அத்தகைய இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற பல இஸ்லாமியர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்திருக்கிற வழிகாட்டுதல்களை எல்லாம் சரிவர கவனிக்க தவறிவிட்ட காரணத்தினால் வழிகேட்டை நோக்கி சீரழிவை நோக்கி எந்த வாழ்க்கையும் மறுமையையும் இந்த உலக வாழ்க்கையும் வீணடித்து விடுமோ அத்தகைய பாதையையே தனக்குரிய பாதையாக தேர்வு செய்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவலைக்கிடமாக நினைவூட்ட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தற்கால இளைஞர்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உபதேசங்களையும் வழிகாட்டுதல்களையும் ஓரிரை கொள்கையையும் ஈமானிய நம்பிக்கையையும் சரியான முறையில் புரிந்து கொள்ளாத, அந்த விஷயத்தில் கவன ஈர்ப்பு, அது குறித்தான ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்கள் சம்பந்தமாக, வாலிபர்கள் சம்பந்தமாக நம்முடைய சமூக மக்களுக்கு மத்தியில நினைவூட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால், பெருவாரியான இளைஞர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கிய இலக்குகளாக சோசியல் மீடியாக்களை வைத்திருக்கிறார்கள், சினிமா படங்களை வைத்திருக்கிறார்கள், கண்ட கண்ட கையவர்களை எல்லாம் முன்மாதிரியாக எடுத்து அவர்களை பின்தொடர்கிறார்கள். இன்னும் சில இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த பாதையை நோக்கி பயணித்து தங்களுடைய உடலையும் வாழ்க்கையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில இளைஞர்கள் காதல் என்ற பெயரால் இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கிற அந்த ஒழுக்கத்தை குழி தோண்டி புதைக்கிற விதமாக
பல வாலிபர்கள் வாலிப பெண்கள் இத்தகைய சீரழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் நாம் ஆதாரத்தோடு தெள்ள தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவிற்கு சோசியல் மீடியாக்களில் இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இளைஞர்கள் உட்பட, வாலிபர்கள் உட்பட அவர்களுக்கே ஒரு உணர்வு இருக்கத்தான் செய்கிறது. அப்போ இத்தகைய கவனமற்ற ஒரு சூழ்நிலை இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்றால் அவர்கள் சார்ந்த அந்த உபதேசங்கள் நமக்கு அவ்வப்போது நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இளைஞர்கள் மட்டுமல்லாது இது ஏதோ இளைஞர்கள் சம்பந்தமாக, வாலிபர்கள் சம்பந்தமாக பேசப்படுகிறது, முதியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் இவர்கள் நமக்கெல்லாம் இதில் உபதேசம் இல்லை என்று நாம் நினைத்து இந்த தலைப்பை நாம் கடந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன் வசனங்களின் மூலமாக இத்தகைய போதனைகளை நம் எல்லோருக்கும் சேர்த்து போதித்துக் கொண்டிருக்கிறார். அதுல மிக முக்கியமாக ஒவ்வொரு இஸ்லாமிய வாலிபர்களும், ஆண்களும், பெண்களுமே இந்த மார்க்கத்தை நோக்கி, ஈமானிய நம்பிக்கையை நோக்கி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நோக்கி, திருமறை குர்ஆனை நோக்கி அவர்கள் தங்களுடைய பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் எத்தகைய வரலாற்று சம்பவம் அவர்களுக்கு நினைவூட்டப்பட வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான சம்பவத்தை குறிப்பிடுவதன் மூலமாக நமக்கு மிகச்சிறந்த படிப்பினைகளையும், வாழ்க்கைக்கான நோக்கத்தையும், இளைஞர்களுக்கான பயணத்தையும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய சம்பவத்தின் மூலமாக, அழகான வரலாற்று செய்திகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறார். அதுல நாம் அனைவரும் அறிந்திருக்கிற சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் இதை ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் அவசியம் எடுத்து படித்து பார்த்து படிப்பினை பெற வேண்டிய வரலாற்று உண்மை செய்தியை அல்லாஹ் நமக்கு குறிப்பிடக்கூடிய வசனங்கள் இவை. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி தந்தார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கரஅ அஷ்ரா ஆயாத்தின் ஃபில் கஹஃபி, யார் சூரா கஹஃபினுடைய முதல் 10 வசனங்களை மனப்பாடம் செய்து அதை ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ, மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்களோ, உஸிம மினத் தஜ்ஜால், அவர் இறுதி காலத்தினுடைய மறுமையின் அடையாளமாக வெளிவரக்கூடிய தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து, அவன் விளைவிக்கக்கூடிய பேர் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹஃபினுடைய முதல் 10 வசனத்திற்குரிய சிறப்பினை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அந்த 10 வசனங்களை யாரெல்லாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து, குழப்பத்திலிருந்து, சோதனையிலிருந்து, வழிகேட்டிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். இறைவனுடைய சேஃப்டி, பாதுகாப்பு, செக்யூரிட்டி அவர்களுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வசனங்களையும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும், ஆண்களும், பெண்களும் படித்து மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை அவ்வப்போது தினசரி தம்முடைய வாழ்க்கையில ஓதிக்கொள்ள வேண்டும். அதுல ஏகப்பட்ட படிப்பினைக்கான வர்ணனைகளை அல்லாஹ் நமக்கு அந்த வசனங்களை குறிப்பிடுகிறான். அதுல குறிப்பாக 9வது வசனம், 10வது வசனம் எதை பற்றி நமக்கு போதிக்கிறது என்றால், குகை வாசிகளை பற்றி அல்லாஹ் நமக்கு போதிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துவக்கும் போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி கேள்வியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சிந்தனை ஊட்டுகிறார். அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபுல் கஹ்ஃபி வர் ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா, நபியே, இந்த ஏட்டுக்குரியவர்களும் குகைவாசிகளும் நம்முடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவர்களாக இருப்பதை நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒருவர்தான், ஒரு சாரார் தான். அந்த அத்தாட்சியிலேயே அதிசயம் மிக்க ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று ரசூலா அவர்களுக்கு கேள்வி கேட்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு இதை சம்பந்தமான சிந்தனையை ஊட்டுகிறார். அவர்கள் அதிசயமானவர்கள் தான், அவர்களிடத்தில் ஏற்பட்ட ஆச்சரியம் மிக அற்புதமானதுதான் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அதுக்கு அடுத்து 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி, அந்த இளைஞர்கள் துவக்கும் போதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி துவக்குகிறான். அந்த இளைஞர்கள் குகையை நோக்கி தஞ்சம் புகுந்த போது, ஃபகாலு ரப்பனா ஹப்லனா மில்லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ், எங்களுக்கு உன் புறத்திலிருந்து அருளை எங்களுக்கு வழங்குவாயாக, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய காரியங்களில் நேர்வழியை எங்களுக்கு எளிதாக ஆக்குவாயாக என்று அந்த இளைஞர்கள் குகையை நோக்கி தஞ்சம் புகுந்த போது
அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 10வது வசனத்துல சொல்லி முடிக்கிறார். இந்த வசனமும் சேர்த்துதான் நாம் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து. அப்போ இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதோடு அந்த வரலாற்றை நிறுத்தி விடவில்லை. அதற்கடுத்து 25வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் இந்த சம்பவத்தினுடைய ஆச்சரியங்களை குறித்து அதுல பெற வேண்டிய படிப்பினைகளை பற்றி அல்லாஹ் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறார். இப்போ அல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனியுங்கள். ஒவ்வொரு இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் இதை சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிசயத்தை தான் அற்புதத்தை தான் நிகழ்த்தி இருக்கிறார். யாருக்கு? அற்புதம் என்பது வெறுமனே நபிமார்களுக்கு மட்டும்தான் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை அல்லாஹ் சொல்லி தருவான். பல்வேறு சான்றுகள் அவர்கள் தூதர் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதங்களை தூதர்களிடத்தில் நிகழ்த்தியிருக்கிற வரலாறுகள் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. ஆனால் நபிமார்கள் என்பதை கடந்து சாதாரண நல்லவர்கள், மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள், ஈமானிய நம்பிக்கையை உறுதியாக கொண்டவர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டி, இவர்களுக்கே இத்தகைய ஆச்சரியம் அற்புதத்தை நான் நிகழ்த்தி இருக்கிறேன். எதற்காக? அவர்கள் இளைஞர்கள், தூதர்கள் கிடையாது, இளைஞர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? குகையை நோக்கி தஞ்சம் புகுந்தார்கள், ஓரம் போனார்கள். எதற்காக? ஓரம் சென்றுவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். என்ன துஆவை செய்தார்கள்? எத்தகைய பிரார்த்தனை செய்தார்கள்? இளைஞர்களுக்குரிய பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை. இன்றைக்கு என்ன கோரிக்கையாக இளைஞர்கள் வைக்கிறார்கள்? இங்குதான் ஒவ்வொரு இளைஞர்களும் வாலிபர்களும் ஆண்களும் பெண்களும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நானும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். என்னுடைய துஆவில் என்ன இருக்கிறது? ஆணாக இருப்பானேனால், யா அல்லாஹ் இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரியா அல்லாஹ். பெண்ணாக இருப்பார் என்றால் அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணும் யா அல்லாஹ், என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துறியா அல்லாஹ் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நாடிய சிலரை தவிர, இன்னும் சில வாலிபர்கள் எனக்கு ஐபோன் வேண்டும், எனக்கு கேடிஎம் பைக் வேண்டும், எனக்கு இத்தகைய ஆடம்பர கார் வேண்டும், இத்தகைய சொகுசான வாழ்க்கையினை நான் வாழ வேண்டும் என்றுதான் பல இளைஞர்களுடைய இலக்காக, நோக்கமாக அல்லாஹ்விடத்தில் செய்ய வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இத்தகைய இளைஞர்கள் அவர்களை பாருங்கள், அவர்களுக்கும் அதே வயசுதான், வயசு கோளாறாக கூடிய அதே சூழ்நிலையில் தான், அதே வயதில் தான் அந்த இளைஞர்களும் இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் எதை கோரிக்கையாக வைத்தார்கள்? சொகுசான வாழ்க்கையை கேட்கவில்லை, ஆணை கேட்கவில்லை, பெண்ணை கேட்கவில்லை, காதலியை கேட்கவில்லை, கல்யாணத்தை கேட்கவில்லை. எதை கேட்டார்கள்? அல்லாஹ்வுடைய அருளை கேட்டார்கள். நேர்வழியை எளிதாக ஆக்குவாயாக என்று கேட்டார்கள். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இதுல படிப்பு இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் இத்தகைய பிரார்த்தனை செய்திருப்போமா? இது வெறுமனே இளைஞர்களுக்கான கேள்வி மட்டுமல்ல, ஒவ்வொரு அடிப்படை முஸ்லிம்களுக்குமான கேள்வி. நாம் அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை, அருளை, நேர்வழியில் லேசானதை கேட்கிறோமா? அத்தகைய பிரார்த்தனையினுடைய இலக்கு அவர்களிடத்தில் இருந்தது. பேர் அதிசயமிக்கவர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். எத்தகைய அதிசயம்! அவர்களை பற்றி அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக பில் ஹக். நபியே, இந்த உண்மை சம்பவத்தை உங்களுக்கு வரலாறாக, அழகான செய்தியாக உம்மக்கு நாம் சொல்கிறோம். இது உண்மையானது, ஹக்கானது, சத்தியமாக இது நடந்த சம்பவம். இதை நாம் உமக்கு சொல்கிறோம், கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய இறைவனை நம்பி இருந்தார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம். அந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கும் போதே எப்படிப்பட்ட வர்ணனைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் யோசித்து பாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள்? ஈமான் கொண்டிருக்கிற இளைஞர்கள். ஈமான் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். அந்த ஈமானுக்காகனா எந்த எல்லைக்கும் செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் சைட் அடிப்பதற்காக, காதலிகளை ஃபாலோ பண்றதுக்காக, அந்த பெண்ணை, அந்த ஆணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற ஒற்றை காலில் நின்று எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில், அதுல முஸ்லிம் இளைஞர்களும் இளைஞர்களும் விதி விலக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த இளைஞர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தவர்கள், ஈமானிய நம்பிக்கையில உறுதியாக இருந்தவர்கள். அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் அவர்களுக்கு நாம் இன்னும் நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இத்தகைய இளைஞர்களாக நாம் இருப்பதற்குரிய முயற்சிகளை செய்திருக்கிறோமா? நமக்குரிய முயற்சி எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது?
எந்த சினிமா தியேட்டரை நோக்கி போகலாம், எந்த சோசியல் மீடியாவில் நம்முடைய நேரத்தை செலவழிக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கிறதா, பேஸ்புக்ல பார்க்கிறதா, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கிறதா, இல்ல கேம்ஸ்ல மூழ்கி விளையாடுவதா, அதுல மணிக்கணக்கான நேரங்களை செலவழிவதா, அல்லது இந்த பெண்ணை அடைவதற்காக இந்த தெருவை நோக்கி போகலாமா, அந்த காலேஜை நோக்கி போகலாமா, ஃப்ரெண்டை கூப்பிடலாமா, அந்த டூருக்கு போகலாமா, அங்கே போய் லூட்டி அடிக்கலாமா? இன்றைக்கு இளைஞர்களுடைய இலக்கு. ஈமானிய அம்சத்தை கொண்டிருக்கிற இளைஞர்கள் எத்தனை நபர்கள் ஈமானுக்காக, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக, திருமறை குர்ஆனுக்காக, ரசூலுல்லாஹ்விற்காக பாடுபடுவதற்கு முயற்சிகளை செய்யக்கூடிய எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு நம் சமூகத்தில். அந்த இளைஞர்களை அல்லாஹ் காட்டுகிறான். பாருங்கள், அவர்கள் ஈமானிய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தவர்கள். அவர்களுக்கு நாம் நேர்வழி அதிகப்படுத்தினோம். அவர்கள் எதற்காக குகையை நோக்கி சென்றார்கள் தெரியுமா? டூருக்காகவோ, ட்ரெக்கிங் போய் நல்ல டைம் பாஸ் பண்றதுக்காகவோ, இயற்கையை ரசிப்பதற்காகவோ அந்த இளைஞர்கள் குகையை நோக்கி தஞ்சம் புகவில்லை. எதற்காக அந்த குகையை நோக்கி சென்றார்கள்? அவர்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இணை வைப்பை வெறுத்த போது, அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு வழிகேட்டை நோக்கி அந்த சமூக மக்கள் சென்றார்கள் என்பதற்காக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த குகையில தஞ்சம் புகுந்த இளைஞர்களை அல்லாஹ் முன்மாதிரியாக சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சொன்னார்கள், ஹாவுலாய் கௌமுனா, எங்களுடைய சமுதாயத்தவர்கள், இத்தகதோ மின் தூனிஹி இலஹாலிஹா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேற கற்சிலைகளை கடவுள்களாக எடுத்துக்கொண்ட இந்த சமூகத்தார் இடத்திலிருந்து வெறுப்பை சம்பாதித்த நிலையில்தான் அந்த குகையை நோக்கி அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள். வேறு புகலிடம் இல்லை. அந்த சமுதாயத்தவர்களுடைய எதிர்ப்பை சமாளிக்க முடியவில்லை. இதுக்கு மேல இந்த சமூகத்தாருக்கு மத்தியில வாழ்க்கை பிழைப்பை நடத்த முடியுமா என்கிற கேள்விக்குரிய ஆன காரணத்தினால் பாதுகாப்பிற்காக, ஈமானிய நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஓரிரை கொள்கை தௌஹீத் என்கிற கொள்கையை நிலைநாட்டுவதற்காக மனதில் இந்த ஆர்வம் மார்க்கப்பட்டு இருந்ததற்காக அந்த குகையில தஞ்சம் புகுந்த இளைஞர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், இன்றைக்கு சினிமா தியேட்டர்களை நோக்கி தஞ்சம் போகக்கூடிய இளைஞர்கள் கண்டவர்கள் எல்லாம் முன்மாதிரியாக எடுத்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்று அந்த சினிமாவை நோக்கியே பைத்தியம் பிடித்து அலையக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பார் இந்த இளைஞர்களை பார், அவர்கள் மாதிரி நீ இருக்கிறியா? காசை செலவழிச்சு சினிமா தியேட்டருக்கு போக வைக்கிறதுக்கு உனக்கு, இலவசமாக இருக்கிற அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்திருக்கிற பள்ளிவாசலை நோக்கி வர்றதுக்கு உனக்கு வக்கு இருக்குதா? ஈமானி நம்பிக்கை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய எண்ணம் இருக்கிறதா உங்ககிட்ட? முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறாய், இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறாய், ஒரு வாலிபனாக மிகச் சிறந்த அற்புதம் மிக்க அருட்கொடை மிக்க வயதை நீ அடைந்திருக்கிறாய், வாலிப பருவத்தை அடைந்திருக்கிறாய். அந்த பருவத்தை எதற்காக நீ செலவிடுகிறாய்? ஈமானுக்காக செலவிடுகிறாயா? பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாயா? ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்தோடு தொழுதிருக்கிறாயா? டூருக்கு போக வேண்டும் என்பதற்காக காலங்காத்தாலே 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு போவதற்கு எண்ணம் இருக்கிற இளைஞர்கள் தினசரி ஒரு 10 நிமிஷம் ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுந்திருக்கிறதுக்கு வக்கீலையே. இது ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? ஒவ்வொரு இளைஞர்களும் தனக்குரிய மனதில் இதை ஆழமாக பதிய வைக்க வேண்டும். சினிமா தியேட்டர்களை நோக்கி என்ன மாதிரியான படம் தெரியுமா, என்ன மாதிரியான த்ரில் தெரியுமா, என்ன மாதிரியான கிரைம் ஃபிலிம் தெரியுமா என்று அதை பாராட்டி அதை பற்றியான பேச்சுக்களை கல்லூரிகளிலும் ஸ்கூல்களிலும் மற்ற இடங்களிலும் டீ கடையிலும் உட்கார்ந்து இதை பற்றி பேசுகிற இளைஞர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்கி போடுகிறான் ஒரு வரலாறு. பார் இந்த இளைஞர்களுடைய வரலாறு பார். நீ என்ன சினிமா படம் பார்க்கிற, ஆக்ஷன் படம் பார்க்கிற, கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கிற, என்ன மாதிரியான ஆக்ஷன் த்ரில்லர், என்ன மாதிரியான சிஜி தெரியுமா? இந்த வரலாறு பார், இளைஞர்களுடைய வரலாறை பார். அந்த கிரைம் த்ரில்லர் எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஆக சிறந்த வரலாற்று இளைஞர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த இளைஞர்களை பார், எப்படி ஆக்கினோம் அவர்களை, எப்படிப்பட்ட பேரதிசயம் நிகழ்ந்தது தெரியுமா? அவர்களை பற்றி அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான். அவர்கள் அந்த குகையிலேயே ஒரு சில நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, பல வருடங்களை அதே குகையில நாம் தங்க வைத்தோம். அந்த குகையில இருந்து ஒருத்தரும் ஒரு கால் எடுத்து வைக்கல. அந்த இளைஞர்கள் எண்ணிக்கை பற்றி அல்லாஹ் சொல்லவே இல்லை. இளைஞர்கள் அவ்வளவுதான். அவங்க 3 பேர் இருந்தாங்களா, 4 பேர் இருந்தாங்களா, 5 பேர் இருந்தாங்களா, 10 பேர் இருந்தாங்களா,
அந்த எண்ணிக்கை அல்லாஹ் அறிவான். அதையும் அல்லாஹ் அந்த வசனங்களை சொல்லி காட்டுகிறான். அந்த இளைஞர்கள் அந்த குகையில வருடக்கணக்கில் இருந்தார்கள். எப்படி? சாப்பிட்றதுக்கு வெளியே போகாம, இயற்கை தேவை கூட நிவர்த்தி செய்ய முடியாம எப்படி இருந்திருப்பார்கள்? ஒரு வாரம் நம்மளால அப்படி இருக்க முடியுமா? ஒரு நாள் 2 நாள் இருக்க முடியுமா? அந்த இளைஞர்களை அல்லாஹ் தங்க வைத்தான், வெளியே வரவே இல்லை. எப்படிப்பட்ட அதிசயம்! அதுக்காகத்தான் அதிசயம், பேர் அற்புதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அந்த குகையில நடக்கக்கூடிய காட்சிகளை அப்படியே படம் பிடித்து காட்டுவதை போல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபியே, அவர்கள் அந்த குகையில் இருக்கிற போது சூரியனுடைய வெளிச்சம், சூரியனுடைய அந்த உஷ்ணம் அப்படியே அவர்களுடைய குகையில் இருக்கிற வலதுபுறத்தில் வரும், இடதுபுறத்தில் வரும். அப்படி வரக்கூடிய சமயங்கள் எல்லாம் அப்படியே அவர்களை நாம் புரட்டி போட்டுக்கொண்டே இருந்தோம். அவர்களுடைய காதுகளை அடைத்தோம். வருட கணக்கில் அவர்கள் அங்கே தங்கி இருக்கணுங்கிறதுக்காக, அவருடைய உடல் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, மறுபடியும் அவங்க எந்திரிக்கணுங்கிறதுக்காக அவர்களை நாம் உறங்க வைத்து விட்டோம், தூங்க வைத்து விட்டோம். எவ்வளவு வருடங்கள் தூங்க வைத்தோம். அல்லாஹ் அதையும் அந்த சம்பவத்துல அவர்களை தூங்க வைத்து விட்டு பிறகு எல்லா இளைஞர்களும் அல்லாஹ் எழுப்புகிறான். எழுப்பும் போது ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன பேசிக்கிறாங்க? நம்ம எவ்வளவு நேரம் தூங்கி இருப்போம்? ஒரு பாதி நாள் தூங்கி இருப்போமா? ஒருத்தர் சொல்றார் பாதி நாள், இன்னொருத்தர் சொல்றார் ஒரு நாள் தூங்கி இருப்போம். யோசித்து பாருங்கள். அவர்கள் தூங்கி எழுந்திருக்கிறது, அவர்களுக்கு மத்தியில பேசிக் கொள்கிறார்கள். நாங்க என்ன அரை நாள் தூங்கி இருப்போம், ஒரு நாள் 24 ஹவர்ஸ் தூங்கி இருப்போம் என்று அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய நிலைக்கு அவர்களை அல்லாஹ் எழுப்பியிருக்கிறான். எத்தனை ஆண்டுகள் அவர்கள் தூங்கி இருக்கிறார்கள்? 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலபிது ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன் வஸ்தாது 9. அவர்கள் 300 ஆண்டுகள் அந்த குகையிலே தூங்கினார்கள். 9 நாட்களை அதிகப்படுத்திக் கொண்டார்கள். 309 ஆண்டுகள். யோசித்து பாருங்கள். 309 ஆண்டுகள் அதே குகையில ஒரு சாப்பாடு சாப்பிடாம, அந்த இடத்துல இருந்து அவர்கள் நகராமல், கோமாக்கு போன அந்த சூழ்நிலை அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்து 309 வருடங்கள் கழித்து அல்லாஹ் அவர்களை எழுப்பியிருக்கிறான் என்றால், இத்தகைய அதிசயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்திய அற்புதம், இது நமக்கு எதை சொல்லி காட்டுகிறது? எதை பாடமாக படிப்பனையாக சொல்லுகிறது? இவ்வளவு மிகச் சிறந்த, உலகமே வாயில கைகளை வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். அதை இளைஞர்களை வைத்து நான் நிகழ்த்தி இருக்கிறேன். அவர்கள் எத்தகைய இளைஞர்கள்! ஈமானுக்காக, ஓரிரை கொள்கைக்காக பாடுபட்ட இளைஞர்கள். சூரியன் வரக்கூடிய சமயத்துல ஒரே இடத்துல அப்படி இருக்கணும்னு கேட்டா உடல் கெட்டு போயிடும், எலும்புகள்லாம் போயிடும், இறைச்சி எல்லாம் போயிடும். அதற்காக வேண்டிய அல்லாஹ் வைத்த செட்டப் என்னன்னா, ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நபியே வதஹ்சபுஹும் ஐகாதன் வஹும் ருகூத், அவர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிற நிலையில அவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த காட்சியை மட்டும் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் விழித்தவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள், முழிச்சிட்டு இருக்கிறாங்க என்பதை போல் நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட அதிசயம் மிக்கவர்கள். காலையிலும் மாலையிலும் அவர்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் புரட்டி போட்டுக்கொண்டே இருந்தோம். உடல் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 309 ஆண்டுகள் அதே குகையில இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே தூங்க வச்சுட்டோம். இப்பேற்பட்ட ஒரு பேர் அதிசயத்தை அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கிறான் என்றால், அந்த இளைஞர்களை வைத்து அல்லாஹ் நடத்தி இருக்கிறான் என்றால், இளைஞர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பாடம், படிப்பினை, மனதிற்குரிய ஒரு ரசனையை, மனதிற்குரிய ஒரு ஆறுதலை, வழிகாட்டுதலை இந்த வரலாற்று செய்தியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். ஆகையால் இளைஞர்களாக இருப்பவர்கள், அல்லாஹ்விற்காக மனம் திருந்தியவர்களாக, இந்த சோசியல் மீடியாக்கள், காதல், சினிமா படங்கள், இதிலிருந்து அல்லாஹ்விற்காக வெளிவரக்கூடியவர்களாக, ஈமானிய பாதையை தேர்வு செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய பாதையை தேர்வு செய்யக்கூடியவர்களாக, பள்ளிவாசலுடைய பாதையை தேர்வு செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அந்த ஈமானிய நம்பிக்கையை உறுதியான முறையில மனதில் ஏந்தியவர்களாக, மறுமையினுடைய கூலியை எதிர்பார்த்தவர்களாக இளைஞர்கள் பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வரலாற்று செய்தியின் மூலமாக சொல்லித் தருகிறான். ஆனால் இன்றைக்கு இதே இளைஞர்களுடைய சூழ்நிலை, கூலி என்ற படத்திற்காக போகக்கூடியவர்கள், மறுமையை கூலி எதிர்பார்க்கிற இளைஞர்கள் எத்தனை நபர்கள்! வெட்கக்கேடு, மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி இன்றைக்கு இளைஞர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்துல காதல்,
எதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கிறார்களோ, ஹராமான உறவு என்று நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்களோ, எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ, அதே காதல் வலையில போய் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை, வயசுக்கு தேவையில்லாத வேலைகள் இன்றைக்கு பல இளைஞர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் சீர்தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி இந்த கஹப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்விற்காக இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்று செய்தியை அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்கி படித்து அதை மனதிற்குள் இறக்கி ஈமானிய பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆண்களாக பெண்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.